தர்மபுரி பென்னாகரத்தை அடுத்த ஊரில் சிசுவின் பாலினத்தை கண்டறியக்கூடிய கும்பல் சிக்கியிருக்கிறது. 4 பெண்களுக்கு பரிசோதனை செய்து கருவில் இருக்கும் பாலினத்தை கண்டறிந்தது தெரியவந்திருக்கிறது. பிடிப்பட்ட முருகேசன் ஏற்கனவே சட்டவிரோத கருக்கலைப்பு விவகாரத்தில் கைதானவர் என்ற தகவலும் தெரியவந்திருக்கிறது. தர்மபுரி பென்னாகரத்தை அடுத்த நெற்குந்தி முத்தப்பா நகரில் சிசுவின் பாலினம் கண்டறியும் கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறது. ஊரக நலத்துறை இணை இயக்குநர் மருத்துவர் சாந்தி தலைமையில் நடந்த சோதனையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தர்மபுரி பென்னாகரத்தை அடுத்த நெற்குந்தி முத்தப்பா நகரில் சிசுவின் பாலினம் கண்டறியக்கூடிய கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறது. ஊரக நலத்துறை இணை இயக்குநர் மருத்துவர் சாந்தி தலைமையில் சோதனை நடைபெற்ற நிலையில் தற்பொழுது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விவேகானந்தன் இணைந்திருக்கிறார். விவேகானந்தன், சிசுவின் பாலினம் கண்டறியக்கூடிய கும்பல் சிக்கியிருக்கிறது. ஏற்கனவே 4 பெண்களுக்கு இவர்கள் பாலினத்தை கண்டறிந்து கூறியது தெரியவந்த நிலையில் இந்த கும்பல் குறித்த பின்னணி என்ன, எப்படி இவர்களை கண்டறிய நேர்ந்தது? பூங்குழலி, தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே இது போன்ற அந்த கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து சொல்வதாக திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் ஒரு சிலர் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது சுகாதாரத்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் அந்த இடைத்தரகர்களாக செயல்பட்டு வந்தவர்கள் இவர்கள் ஏற்கனவே கைதும் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து கண்காணித்தும் வருகிறார்கள். இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்த நெற்குந்தி பகுதியில் உள்ள முத்தப்பா நகரில் லலிதா என்பவர் அருகில் உள்ள நத்தள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியில் சமையலராக பணிபுரிந்து வருகிறார். இவர் இடைத்தரகராக செயல்பட்டு வந்திருக்கிறார். இவர் மூலமாக இன்று ஒரு 5 கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிவதற்காக அதாவது நெற்குந்தி முத்தப்பா நகர் என்பது ஒரு மலை அடிவார பகுதி. இந்த மலை அடிவார பகுதியில் இந்த கர்ப்பிணி பெண்களை அழைத்து வந்திருக்க ஒவ்வொருவரிடமும் தலா 13,000 ரூபாய் இவர்கள் வசூல் செய்திருக்கிறார்கள். இதை கண்டறிந்து சொல்வதற்கு இந்த ஆள் நடமில்லாம ஒரு வீட்டில் இந்த சோதனை என்பது நடந்திருக்கிறது. இதை கள்ளக்குறிச்சியை சேர்ந்த முருகேசன் என்பவர், அதாவது அவர் முறையாக மருத்துவம் படிக்கவில்லை, 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கிறார் என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவர் அந்த அதாவது பரிசோதனை அந்த மிஷின் ஒன்று கையில் வைத்துக் கொண்டு இந்த இடத்தை தேர்வு செய்து இங்கு இந்த வீட்டில் யார் குடியில்லை, இந்த இடத்திற்கு இந்த பரிசோதனை என்பது நடந்திருக்கிறது. அதாவது அரசு மருத்துவமனையிலோ இல்ல தனியார் மருத்துவமனையிலோ அந்த பரிசோதனை செய்வது என்பது அது நீண்ட நேரம் அந்த நடைமுறை என்பது இருக்கும். ஆனால் இந்த இடத்தை வரைக்கும் ஒரு பெண்களுக்கு 5 நிமிடத்திற்குள்ளாக கருவில் இருக்கின்ற சிசு பாலினத்தை தெரிவித்து அனுப்பியிருக்கிறார்கள். இதில் பின்தொடர்ந்து வந்த மருத்துவத்துறை இணை இயக்குனர் சாந்தி தலைமையிலான குழுவினர் இவர்களை இதுல சோதனை செய்திருக்கும் போது கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து அந்த ஸ்கேன் செய்யக்கூடிய அந்த இயந்திரம், அதே போல அதுக்காக வசூல் செய்யப்பட்ட பணம், ஒரு சொகுசு கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதுபோல இவர்கள் உதவியாக இருந்த ஓட்டுநர் சென்ராஜ் மற்றும் நடராஜ் என்பவரையும் தற்பொழுது பிடித்து வருகிறார்கள். சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட ஒரு கும்பல் பிடிபட்டிருக்கிறது. இதுபோன்று பல்வேறு இடங்களில் இருக்கும் கும்பல்களையும் அரசு கண்டறிய வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விவேகானந்தன்.